Eastman Agency. வணக்கம், ஈஸ்ட்மேன் ஏஜென்சிஸ். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிராண்ட் என்னென்னா எம்ஐகே லாட்டிகிரேட். லாட்டிகிரேட்டில் வந்து நம்ம வந்து டைல் எபாக்சி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டைல் எபாக்சி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜெண்டாக வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமு, டெரஸு இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். முதல்ல டைல்ஸ் லே பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசருங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ஸ்பேசருங்கிற ப்ராடக்ட்டை நம்ம வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த எம்எம்ல வந்து நமக்கு கேப் வேணுமோ அந்த எம்எம்ல வந்து நம்ம வச்சுக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 2mm 3mm 4mmலேருந்து நமக்கு கேப் வந்து பாத்ரூமில் இது பண்ணலாம். அதே மாதிரி டைல் சைஸை பொறுத்த அளவுக்கு சின்ன டைல்ஸ்லேருந்து பெரிய டைல்ஸுக்கு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்பேசரோட எம்எம் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். சரிங்களா? அந்த ஸ்பேசரை வைக்கிற அந்த கேப்பில் வந்து தான் நம்ம இந்த எபாக்சி வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எபாக்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைலுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 36+ கலர்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூமு, கிச்சனு அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எம்ஐகேல வந்து டேசில்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டரிங் எபாக்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரு, காப்பர் கலரு, சில்வர் கலரு இந்த மாதிரி இது வந்து கலர்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த எபாக்சி யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இந்த எபாக்சியை போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பாட் லைட் இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேசர் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிட்டரிங் மினிமம் இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே கொடுக்கும். நல்ல லுக்காகவும் இருக்கும் பார்க்குறக்கு. வீடை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற இதில் இந்த டேசில் எபாக்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு முக்கியமான ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காக வேலை செய்யறதுக்காக தான் நம்ம இந்த எபாக்சியை வந்து நம்ம வேலை செய்கிறோம். Thanks for watching.